அந்த பையனோட அம்மா உடனே அந்த பையனை பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போய் நல்லா குடிக்க வச்சுட்டு அவனோட கையில இருக்க நகத்தெல்லாம் வெட்டி விட்டுட்டு அவன் மேல இருக்க முடியவும் ரிமூவ் பண்ணி விட்டுறாங்க. அவன் மறுபடியும் பையன் மாதிரியே மாறிடுறான். ஆக்சுவலா அந்த பையன் அவங்களோட பையனே கிடையாது. அவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களோட பையன் தான். இவங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்ல. அந்த பையனோட அம்மா தான் இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தா அவங்கள ரொம்ப அன்பா பாத்துக்கிட்டாங்க. அந்த பையனோட அம்மா அவங்க அங்க வேலைக்கு சேரும் போது மாசமா இருக்காங்க. அந்த பையனோட அம்மா ஒரு நாள் நைட்டு யாருக்கும் தெரியாம வெளியே போறாங்க. இவங்களும் அதை பார்த்துட்டு அவங்க பின்னாடியே போறாங்க. அங்க போய் பார்த்தா அவங்க ஒரு பூனைய அவங்க கிட்ட பாசமா கூப்பிட்டு கடிச்சு சாப்பிட்டுறாங்க. அதை பார்த்து இவங்களுக்கும் ஷாக் ஆகிருது. இவங்க அந்த பையனோட அம்மா கிட்ட என்னாச்சு, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு கூப்பிட்டு கேக்குறாங்க. அவனோட அம்மா உடனே அவங்க கிட்ட, நான் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, ஒரு நாள் ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேன். அங்க ஒருத்தரை பார்த்த உடனே நான் காதலிக்க ஆரம்பிச்சுட்டேன். அவர் கூட அன்னைக்கு நைட் நான் க்ளோஸாவும் இருந்துட்டேன். காலையில எந்திரிச்சு பார்த்தா என் பக்கத்துல ஒரு ஓனாய் தான் இருந்தது. அதை பார்த்து நான் பயப்பட ஆரம்பிச்சுட்டேன். இவ்வளவு நேரம் நம்ம ஒரு ஓனாய் கூடவா இருந்தோமான்னு சொல்லிட்டு நான் உடனே பயத்துல அந்த ஓனாய ஷூட் பண்ணிட்டேன். அது அங்கேயே செத்தும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல, நான் பிரெக்னெண்டா ஆகிட்டேன். எங்க வீட்லயும் யாரும் என்ன ஏத்துக்கல, அதனாலதான் நான் தனியா வந்துட்டேன்னு சொல்றாங்க. அதை கேட்டு இவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அந்த பையனோட அம்மாவுக்கு பிரசவ வலியும் வருது. அந்த பையன் அவனோட அம்மாவோட வயித்தவே கிழிச்சிட்டு ஒரு குட்டி ஓனாயா வெளியே வரான். அந்த இடத்துலயே அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த அம்மா அந்த பையனை எடுத்து அவங்களோட பையனாவே வளர்க்க ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு நாள் அவங்க ஸ்கூல்ல நைட்டு பார்ட்டி நடக்குது. இவன் அவனோட அம்மா கிட்ட அந்த பார்ட்டிக்கு போகணும்னு கேக்குறான். அவனோட அம்மா அதெல்லாம் போக முடியாது, நீ இன்னைக்கு வீட்டுல தான் இருக்கணும்னு சொல்லி வீட்டுல விட்டுறாங்க. அவன் அந்த பையனோட அம்மாவை அவங்களுக்கே தெரியாம ரூம்குள்ள போட்டு பூட்டி விட்டுட்டு இவன் அந்த பார்ட்டிக்கு போயிடுறான். அன்னைக்குன்னு பார்த்து பௌர்ணமியா இருக்கு. அந்த பையனோட அம்மா பயந்துட்டு கதவை உடைக்கிறதுக்கு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அந்த பையனும் அந்த பார்ட்டிக்கு போய் ஒரு குட்டி பொண்ணு கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அவன் மேல நிலவோட ஒளிப்பட்ட உடனே ஒரு ஓனாயா மாறிடுறான். அவன் உடனே அந்த பொண்ணு அட்டாக் பண்ண போறான். அப்ப கரெக்டா அந்த பையனோட அம்மா கதவை உடைச்சிட்டு அங்க வந்து கன் எடுத்து அந்த பையனோட கால்ல சுட்டுறாங்க. அந்த பையன் உடனே பாவமா கால்ல அடிபட்டுட்டு கீழே விழுந்து கிடக்குறான். அவங்க உடனே அந்த பையனை யாருக்கும் தெரியாம அங்க இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த குட்டி பொண்ணு அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க வீட்டுல போய் சொல்றா. அதை கேட்டு அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் அந்த பையனை அட்டாக் பண்றதுக்காக வராங்க. இந்த பக்கம் அந்த பையனோட அம்மா அவனோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்காங்க. என்னதான் அவன் ஒரு ஓனாயா இருந்தாலும் அவன் அவங்க வளர்த்த பையன். அவங்களால அவனுக்கு எந்த ஒரு கெடுதலுமே பண்ண முடியாது. அவங்களோட பையன் ஓனாயா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சிட்டு அந்த ஊரையே எதிர்க்கிறதுக்காக நிக்கிறாங்க. உங்களை யாருக்கெல்லாம் இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.